ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் பிராமண கூட்டத்தை திட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு தெரியுங்களா? யாரு? ஓசிச்சோறு வீரமணி, ஆ அப்புறம் ஆமணி பஸ் உங்களுக்கே தெரியும். சரி. அப்புறம் மதிவதனி, அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கூட்டத்துல. சுப வீரமணின்னு ஒருத்தன், ம் திருமணம் கடந்த உறவு, சரி. இப்படிலாம் சொல்லிட்டு ம் எப்ப எந்த நேரம் பார்த்தாலும் இவங்களை திட்டுறதுலயே குறியா இருக்காங்க இந்த திருமாவளவன். சரி. இப்ப இந்த வேலை என்னதான்? இதுல எனக்கு இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், கிளியர் பண்ணுங்க போதும். ஆ இந்தியாவிலே 2% 3% இருக்கிறதா சொல்றாங்க, இவங்கதான் சொல்றாங்க. சரி. எதுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குதே. சரி. இப்ப என்னதான் முடியா சொல்ல வர்றீங்க? அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கானுங்களே, பகவான் அவங்க பகவான் பாப்பான்னு ஒரே வார்த்தையிலே போயிடுறாங்க. ஆ இவன் பார்த்தா குதிக்கிற மேல எங்கேயும் வானத்துக்கு கீழே. சரி. இப்ப என்ன பகவான் பாத்துக்குவான், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்க பாருங்க ஐயா, நானும் கேக்குறேன். பிராமணர்கள் ஞானம் பெற்றவர்கள். ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆத்ம வாழ்க்கை. அது என்னங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ம், நம்ம பகவானை அடைகிறது தான். மனித பிறவி எடுத்ததே நம்ம முக்தி அடைகிறது தான். அது பிராமணர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்குண்டான அந்த கடமைகளை பகவான் ஏற்கனவே அவங்க பிராமணர்கள் செய்வார்கள்னு பகவானே சொல்றான். சாதுர்வர்ணியம் மாயா சிஸ்டம் குணம் கரும விபாசகன்ட்டான். ம். ஒருத்தன் பிராமணர் குலத்துல பிறக்கிறானாலே அவன் மோட்ச வீட்டுக்கு மோட்ச கதி அடைஞ்சிருவான். சரி. அவனுக்கு மோட்சம் தான். ஏன்னா அவனுக்கு 4 வேதம், 6 சாஸ்திரம், 96 தத்துவம், 32 அறங்கள் கற்றவன் தான் ஒரு சரி. வேதியன், ஒரு அந்தணன், ஒரு பிராமணன். அவனுக்கு எல்லாம் தெரியும். சரி. அவங்க என்ன ஆ, தொழில் செஞ்சாலும் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த பிராமணர்கள் வெறும் பூஜை மட்டும் பண்ணல. இன்னைக்கு ராணுவத்துல இருக்காங்க, நீதிபதியா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, இப்படி எல்லா துறைகளிலுமே இருக்காங்க, மருத்துவரா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ம், ஆனாலும் அவங்க நியமனங்கள் கை கொள்ளுவாங்க. அதாவது ம். பகவான் அடையணும், மோட்சத்துக்கு போகணுங்கிறது கைங்கறி என்னங்கிறத சரியா செய்வாங்க. இவனுக்கு பழைய சோறு அடையணுங்கிற வெறி. இவனுங்களுக்கு மோக வெறி. இவன் இவன் இங்க ஓசிச்சோறு பாருங்க, எவன்டா விடுவேன்? பிராமணர்களை திட்டி திட்டி வயிற வளர்க்கலாம், இங்க பூமியில நல்லா இருக்கலாம். ஆனா இறப்புக்கு அப்புறம் இவனுடைய ஆத்மா நரகத்தை அடையும். நான் சொல்லல, பகவான் சொல்றான். ம், அ- அதனால இங்க பாருங்க, சாமியை சொல்றான், ரஜசி புள்ளியும் கத்துவ கர்ம சிகிச்சை ஜாயதே ததா புள்ளின தமசி முடியும் செய்யாதங்க. இவனுக்கு 84 லட்சம் பிறவி கொடுத்து கொள்ளுவேங்க. நரகம், கோரமான நரகத்தை அடைவார்கள்ங்க. ம். ஊர்த்துவம் கச்சந்தி சத்தி துஷம் மத்திய திஷ்டந்தி ராஜசா ஜெகனிய குணோரிச்சு அதோ சத்தஞ்சி தாமச ஜனாங்க. அந்த தாமச ஜனம் தமோ குணமுடைய துஷ்டர்கள்ங்க. அந்த பிராமணர்கள் திட்டக்கூடிய இந்த கும்பல, இந்த தமோ குணமுடைய இந்த ஆத்மாக்களை, இந்த இவனுங்க எல்லாம் இறப்புக்கு அப்புறம் யாரு கொண்டு போவானா? எமன் பிடிச்சு கொண்டு போய் நரகத்துல புழிஞ்சு இவனுக்கு சாரை எடுத்து, இவனுக்கு ம், கசக்கி புழிஞ்சு சாரை எடுத்ததுக்கு அப்புறம் ம். இறப்புக்குரிய மனுவர்கள் ஆடு, கோழி, பன்னி, நாய், புழு, பண்ணி 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 பண்ணி. மலத்தில் நெறிகிற புழு, இப்படி இழிபிறவியாக. நான் சொல்லல, பகவான் தெளிவா சொல்றான் இந்த மாதிரி. ம், ஏன்னா இவர்கள் புனிதமான ஆத்மாக்கள். இவங்களை திட்ட பாவம் இல்லை. ஏன்னா பகவானே சொல்றான், 1000 பசுவை அடித்து மிக கொண்டாலும் தோஷம் இதல்லவோ ஒரு வேதியனை கொள்வதுங்க. ஒரு ம், வேதியனுடைய, ஒரு அந்தனுடைய பிராமணுடைய மனசு நோகடிச்சாலே 1000 பசுமாட்டை கொள்றதுக்கு சமமா. அந்த பாவத்தை இந்த கும்பல் அனுபவித்தாக வேண்டும். பகவான் ம், சொல்றான், நான் சொல்லலையா? அதனாலதான் பிராமணன்ட்டு சாபத்தை வாங்கி கேட்டாதாம்மா. அதனால இவனுக்கு இந்த பிராமண சாபத்துக்கு இவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி பிறவிகள் அடைஞ்சு 84 ம், லட்சம் பிறவி இவனுக்கு மோட்சமே கிடைக்காது. பிறந்து பிறந்து சாகுவான். ம். இவங்கெல்லாம் மேல் கதிக்கு போயிருவாங்க. சாமி அதான் சொன்னா, என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர் எல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகம் தன்னில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவிசுதானே. சான்றோர் சாது யாரு? நல்ல பிராமண. அவனுக்கு மேல் பொய்சாகிய மோட்சகதி நித்திய விடை நான் கொடுத்து விட்டு இந்த படுபாவிகளை நரகத்தில் தள்ளுவேன். ஆக்கினை இவனுடைய ஆத்மாவுக்கு நரகத்தில் தண்டனை கொடுப்பேங்கிறாங்க. பாரு, உடல் மட்டும் தான் அழியும். இந்த உலகமே அழிஞ்சாலும் ஒரு அணு ஆயுதத்துல கூட மனிதனுடைய ஆத்மாவை அழிக்க முடியாது. இந்த உடல் தான் அழிக்க முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆத்மா. ஒளி உடம்பு, அது எப்படி அழிப்ப? ஒளி, இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. இந்த உடல், ஒரு மனுஷன் 2ஆ இருக்கிறாங்க. பொய் உடம்பு இந்த ஜட உடம்பு கண்ணுக்கு புலப்படும். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஆத்மா ஒளி உடம்பு, அதான் மெய், உண்மையான உடம்பு, அழியாத உடம்பு, நித்திய உடம்பு. அந்த அழியாத உடம்பு தான் இந்த உடலை இயக்குது. அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் இந்த ஆத்மா வெளியேந்ததுக்கு அப்புறம் இதற்கு நரகத்துல தண்டனை கொடுக்கப்படுது. இந்த பாவங்களுக்கு, இந்த 1000 கோடி ஊழல் பண்ணவன், இந்த அமைச்சர்கள், மந்திரி, அவன் இவன் ஊழல் பண்ணவன், கொள்ளையடிக்கிறவன், ஊரடிச்சு உலையில போட்டவன், அத்தனை பயிர்களுக்குமே நரகத்துல என்ன தண்டனை? ஆமா, அததான் சாமி சொல்றேன். உங்களுக்கு என்ன தண்டனையா? சாமி சொல்றான் பாருங்க, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆவிங்கிறது ஆத்மாவுக்கு ஆக்கினை நரகத்துல உண்டு. இந்த உடல் அழிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான், செத்து போயிட்டான்னு வச்சுடுங்க, அவன் சந்தன கட்டையில எரிச்சிருவான், இல்ல சந்தன பேழையில கொண்டு அடக்கம் பண்ணிடுவான், இந்த கர்மம் பிடிச்ச நாத்தம் பிடிச்ச உடலை. ஆனா ஆத்மா வெளியே வந்துருவேன். ஒளியுடம்பாகி ஆத்மா எங்க போவோம்? நரகத்துக்கு போகும். என்னுடைய இந்த கும்பலுடைய ஆத்மா எல்லாம். ஆனா நல்ல ஆத்மாக்கள் மோட்சத்துக்கு போயிடும். சரிங்களா? அதனால நீங்க உடனே என்னடா பிராமணர்கள் மட்டும் தான் மோட்சத்துக்கு போவானா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. கடமை செய்யற ஒவ்வொருவரும், நான் பனையேறி,
நான் ம் என்னுடைய கடமை நான் செஞ்சேன்னு வைங்க, எனக்கு மோட்சம். அவன் கடமை, சத்திரியனுக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. ம் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியா செய்தால் மோட்சங்கிறான் பகவான். அதுக்காக நீ உடனே பிராமணனுக்கு தான் முக்தி கொடுப்பானா பகவான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நான் ஒரு ம் பனையேறி, நான் ஒரு பனைமரம் ஏறுறேன்னு வச்சுடுங்க. பனைமரம் நான் ஏறுறேன், சொல்ல ஓசிச்சு ஒரு கும்பலோட பேச அந்த மாதிரி. புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஒரு பனையேறி, அப்ப ம் எனக்கு வந்து என்னுடைய கடமை, எனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை நான் செஞ்சா நான் மோட்சத்துக்கு போயிடலாம். அது அதன்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கலியுகத்துல என்ன நடக்குது? இந்த கலியம் பிறந்ததுனால எல்லாம் தலைகீழ இருக்கும். நான் சொல்லல, நந்தியே சொல்றான். நந்திட்ட கலியம் பிறந்ததுக்கு அப்புறம் ம் சுவாமி போய் கலியம் வந்து பூமியில தலைகீழா பறக்குறான். அப்போ நந்தியை கூப்பிட்டு, டே அவனுக்கு கோதி தூக்கி வெளியே போடுறான்னு சொல்லும்போது நந்தி கொம்பால தூக்கி வெளியே போடுறாரு அவனை, கலியனை. சரி சரி அப்போ சாமி சொல்றாரு, சிவபெருமான் பார்க்க வர்றாரு. வந்த உடனே சிவன் நந்தியை பார்த்து சொல்றாரு, தளம்தான் இலகி தான் வந்ததாலே குளம்தான் அழியும் குசல் பிறக்கும் ராஜ்யத்தில் பழம்பெரிய வேதம் பழுதுவரும் கட்டீரேங்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. அந்த காலத்துல ரொம்ப அமைதியா இருந்திருக்காங்க. இந்த உலகம் அவ்வளவு ஒரு அமைதி, நோய் நொடிகள் கிடையாது, வம்பு வழக்கு கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது, ஒருத்தர் குறை சொல்றது கிடையாது. அவ்வளவு அவ்வளவு நீதங்கள் சரியாக கடைபிடிக்கப்பட்டு மன்னர் ஆட்சியில அவ்வளவு அன்பா வாழ்ந்திருக்காங்க மக்கள். அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு நாடு. ஆனா இந்த கலியம் பிறந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. இன்னைக்கு ம் எல்லாமே தலைகளாகி போச்சு. மனிதர்களுக்குள்ள நீச குணங்கள் உள்ள வந்து ம் அவன் நான் பெரியவன் நீ பெரியவன் அடிச்சுக்கிறான். அதான் சாமி சொன்னாரு, நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிதன் தெரியாமல் மால்வார்வின் வேதம் உள்ளாரு. விளக்கம் கொடுக்க முடியுமா? அப்பா சொன்னது, சிவபெருமான் சொன்னது இப்படிதான் இருக்கும். கலியுகம் அழிந்து தர்மிகம் வர வரைக்கும் இவனுக்கு வந்து பிராமணர்களை திட்டதான் செய்வான். திட்ட பிராமணர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். இவனுக்கு நரகவாசிகள். அதனால இங்க பாருங்க, பிராமணர்கள் கூந்தல கூட ஒருவனாலையும் தொட முடியாது. இதுதான் சத்திய வார்த்தை. ம் அதனால இவனுக்கு பிராமணர்களை திட்டிட்டு இவனுக்கு எல்லாம் தப்பிச்சிடலான்னு மட்டும் கனவுலையும் நினைக்க கூடாது. பெரிய தோஷங்க. அதனால பிராமணர்கள் மட்டும் தான் மோட்சத்துக்கு போவாருன்னா பகவான் சொல்லல. அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திருவிதம் கர்மனக பத்தியத்தேன பிரதிநிதி சன்னியாசம் கசிட்டான். நீ உன் கடமையை செய், அவனவன் கர்மவனை அவனவன் கூட வருது. நீ கடமையை செஞ்சாலே உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? மோட்சத்தை கிடைக்கும். எங்க அப்பா அதான் சொன்னான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே. எங்க அப்பா சொல்றான், வைகுண்ட வீடு உனக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது பிராமணருக்கு தான் கிடைக்கும், நாடாருக்கு கிடைக்காது, கோணாருக்கு கிடைக்காது, தேவருக்கு கிடைக்காதுலாம் கிடையாது. எல்லா மக்களும் முக்தி அடையலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அப்பாவை தேடணும். அப்பா சொல்றான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் நினைவு வந்து வேண்டார் மேல் வீடிலிருந்து செத்திறந்து தீ நரக சீல் கூட்டிலே அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சிதோங்கிறான் எங்க அப்பா சொல்றான். அதனால எங்க அப்பாவை தேடா உனக்கு மோட்சம் இல்லையா? உன் நரகத்துல உன்னுடைய ஆத்மா புழு கொஞ்சம். நான் சொல்லல, எங்க அப்பா சொல்றான். அதனாலயா அங்க பிராமணர்களை திட்ட இவனுக்கு தோஷம் தானே ஒழிய பிராமணர்கள் நல்லா தான் இருப்பான். சரிங்களா? அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதனால இவங்க ஒண்ணுமே சொல்லுங்கயா. அதனால வேற சந்தேகம் தான் கேளுங்க. வேற என்னத்த போய் சந்தை அப்புறம் நீங்க பண்ற கூத்து மதுரை இப்படி எல்லாம் தின்னு மதுரை வளர்க்கணுமான்னு இங்க பாருங்க, எல்லாம் எங்க அப்பா பாத்துட்டு தானுங்க. எங்க அப்பா கண்ணுக்கு மறைவா எதுவுமே இல்லை. எங்க அப்பா சொல்றான், காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன் அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவு நடங்கிற. எங்க அப்பா சொல்றான், டே நான் உனக்கு கண்ணுக்கு தெரியாத மறைபொருள்டா பிள்ளைகளே, ஆனால் நீங்க செய்யக்கூடிய பாவங்களத்தினே எனக்கு மறைவா இல்லை, எல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கேங்க. அதனால இங்க பாருங்க, எங்க அப்பா கிட்ட நீங்க அவ்வளவு கணக்கு கொடுத்தாகணும். எல்லாம் பாருங்க, இந்த உலகத்துல அனைத்து உயிர்களுக்கும் எங்க அப்பா தான் அடைக்கலாம். அதான் சாமியை சொல்றான், மோட்ச பெருமாள் சொல்ற பாருங்க, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. நீ மோட்சத்துல ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு எங்க அப்பா தான் அடைக்கலாம். நரகத்துல ஒருத்தன் உலகம்னு வச்சுக்கோ, அங்க சிவசிவான்னு சொன்னாலே போது எங்க அப்பா மோட்சத்தை கொடுத்துருவான். நீங்க அப்பாவை தேடு. அதான் சாமி சொன்னா, அரகாரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவன. சிவசிவா அரகரா இந்த ரெண்டு நாமத்தை சொல்லாம எவனுமே மோட்சத்துக்கு போக முடியாது. அதனால தயவு செய்து வாயில இந்த சினிமா பாட்டு முணுமுணுக்கிறத விட்டுருங்க. சிவசிவான்னு சொல்லு, இல்ல அரகரான்னு சொல்லு, ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பாதத்தை பிடிச்சிக்க. ஏன்னா பரபிரம்மம் எங்கு இருக்கிறான் எங்க அப்பன். அதான் சாமி சொன்னா, இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சாங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் அன்புராகி சாதுக்களாகி நல்ல பிள்ளைகளுக்கு மோட்சத்தை கொடுத்துருவேன். ஆனா பரபிரம்மம் சதாசிவமா எங்க அப்பன் எங்கு இருக்கிறான், எங்க இருந்து களி எரிப்பேங்கிற. அன்னைக்கு பாருங்க நாட்டுல எவ்வளவு துர்ச்சமும் நடக்கு. யாருங்கிறீங்க? எதுக்கு? எல்லாம் பாவ கர்மா. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்குவாங்க ஐயா. அதனால விட்டுருங்க. பிராமணரை திட்டி இவனெல்லாம் நாசமா போப்புறானுங்க. பிராமணர்கள் ஒரு நல்லாதான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, சாமி அதுதான் சொன்ன அன்னைக்கே. இன்னைக்கு தேவர்களை போய் முறையிடுறான், இறைவா பிராமணர்கள் போன்ற சாதுக்கள் கலியுகத்துல கஷ்டப்படுறாங்களே, அவனுங்களை இந்த படுபாவிகள் சங்கடப்படுத்துறானே கஷ்டப்படுத்துறானே சொல்லும் போது, பெரும் பார்க்கடல்ல எங்க அப்பா பலி கொண்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் தேவர்கள் முறையிடுறான். முறையிடும் போது
எங்க அப்பன் பெருமாள் சொல்றான், எல்லாம் சான்றோர் கையாலே, சாமி சொல்றான் பாருங்க, எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களிக்கிறைத்து பொல்லா களியை நரகமதில் பொக்க அடித்து பேயோடு கொள்ள விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமது சடைய வேண்டாம். ஏ தேவர்களே, நீ போட தேவலகத்துக்கு, நான் பாத்துக்கிட்டேன் என் பிள்ளைகளை. இந்த பிள்ளைகளை, என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த களி நீச்ச பாவிகளை கொன்னு அவங்களுக்கு தேவசம் பிராமணன் கையாலே தேவசம் பண்ண வைப்பாங்க பெருமாள் சொல்றான். அதனால இவனுக்கெல்லாம் எப்படியா தப்ப முடியும்? இவனுக்கு தண்டனை இறைவன் கொடுப்பான். அதனாலதான் பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பெருமாள் பாத்துக்குவான்பா. எதுக்கு சொல்றான்? இதான் உண்மை. எங்க அப்பன் பிடியில இருந்து எவன தப்ப முடியும்? உலகவே எங்க எப்பையா சாமியே சொல்றான், நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான், பட்சி பறவை பழஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், மண்ணேலும் மலர்ந்த மாய பெருமாளும் நான், விண்ணேலும் மலர்ந்த விஷ்ணு திருவுளம் நான், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான், ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினாலே நாக கடல் துகின்ற நாகமணி நான் அல்லவோ, ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ, இந்நீசரெல்லாம் இணையறியாதிருந்தால் மின்னிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதவங்க. பசுமாட்டுக்கு இறைவன் கண்ணுக்கு தெரியுவான், ஆனா இந்த நீச பாவிகளாகிய நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டானா. ஏன்னா உலகத்துல அத்தனை ஜீவராசிக்கு அடைக்கலாம் வந்து அவன் தான். யோ, சுபவீர பாண்டியனுக்குள்ள இருக்கிறது அவன் தான் யா, கனிமொழிக்குள்ள இருக்கிறது அவன் தான் யா, இந்த மதிவதினிக்குள்ள இருக்கிறது அவன் தான் யா. ஈஸ்வர சர்வ பூதானம் இதே சோர்ஜின திஷ்டதி பிரமாயன் சர்வ பூதானி எந்தோடின் மாயங்கிறான். ஆனா இந்த கும்பலுக்குள்ள எல்லா ஜீவராசிகளும் இதயத்துல எங்க அப்பா சிவபெருமான் தான் இருக்கான். இருந்து இந்த அந்தந்த ஜீவராசிகள் செய்யக்கூடிய பாவ கர்ம வினைக்கட்டாரு நடத்துறான். அதனால பிராமணர்கள் திட்டிட்டு இவனுக்கு எவனுமே தப்ப முடியாது, ஒரு பயிலையும் விட மாட்டான். எல்லாம் பெருமாள் பாத்துக்குவான். நீங்க அடிச்சா கூட வாங்கிக்கீங்க. சாமியாதான் சொல்றான், அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் அரசன் நான் அறிவினடா. அரசன் யாரு? எங்க அப்பா அம்பலத்தரசன். அம்பலத்துல தேங்க அவனுக்கு சிவபெருமான், அவன் எல்லாம் அறிகிறான். அதனால பிராமணர்களை திட்டிட்டு இவனுக்கு எவனுமே தப்ப முடியாது, எழுதி வச்சுக்கோ, இது நடக்கும். அதனால அடிச்சா கூட சகிச்சுக்கோங்க. சாமி அதான் சொல்றான், அவனவன் செய்யக்கூட்ட நான் அறிவேன். உடல் தான் எழுது, எவனுக்கோ இவனுக்களால என்னையா பண்ண முடியும்? மிஞ்சி 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 போன இந்த உடம்பை தான் கொள்ள முடியும். இந்த ஆத்மாவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. இந்த ஆத்மா அப்பா ஒரு ஜீவன் எனது அம்சம், அதுக்கு ஒருபோதும் அழிவில்லைங்க. நம்ம நித்திய வீட்டுக்கு போயிடலாம், விடுதலை. இப்ப என்ன ஒருத்தன் கொல்றான்னு வச்சுக்கோ, நான் சாகுறது இல்லை, என் உடல் தான் சாகுது, என்னுடைய மையுடம்பு மோட்சத்துக்கு போயிருது, விடுதலைக்கு போயிருது. ஏயா இறப்பை கண்டு பயப்படாதீங்க, ஐயா இறப்புங்கிறது பெரிய விடுதலை. ஆனா மனிதர்கள் இறப்பை பார்த்து பயப்படுறான். இந்த பைத்தியக்காரன் சொல்றதை கேளுங்கப்பா, இந்த பைத்தியக்காரன் சொல்றது சத்தியமான வார்த்தை. அதனால இந்த பைத்தியக்காரன் சொல்றத, இது இறைவனுடைய வார்த்தை, யான் வார்த்தை இல்ல. சாமி அதான் சொன்னா, ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகின் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுத்தாயிலும். அனைத்து திருவாசகம் அப்பா சிவபெருமனுடைய வார்த்தையா, எதுவுமே மனுஷனுடைய வார்த்தை கிடையாதுயா. இந்த பைத்தியக்காரன் சொல்றது சத்தியமான வார்த்தை. நம்பினா நம்புங்க, நம்பலாம் போய் தொலைங்க, மோட்சத்துக்கு வழி தருங்க. நம்ம பிறந்ததே விடுதலை அடையணும் சீக்கிரம். நல்லா அங்க அப்பாடாங்க, அப்பா எனக்கு சீக்கிரம் விடுதலை கொடுப்பாங்க. மரணங்கிறது வழி கிடையாது, பெரிய விடுதலையா. வலிக்கும், ஆனா அதுக்கப்புறம் விடுதலை, சொர்க்கம், மோட்சம், முக்தி, அது தேடுங்க. ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.